சரியா சொல்லணும்னா ஏப்ரல் மாசம் 2024ல ஆண்ட்ராய்ட் போனுக்கு ஒரு தரமான சம்பவம் நடக்கு. அது என்னன்னா, நம்ம போன்ல இருக்கக்கூடிய அந்த ப்ளூடூத் இருக்குல்ல, அந்த ப்ளூடூத்துக்கு பிரத்யேகமான ஒரு செட்டிங்கை ஆட் பண்றாங்க கூகுள். ஸோ அந்த செட்டிங்கை பத்தி தான் நான் இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். அந்த செட்டிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தெரியாதவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க, பயன்படுத்துங்க. இந்த செட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கூகுள் பிக்சல்ல ஆல்ரெடி அறிமுகப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி சாம்சங் மொபைல் யூசர்ஸ் One UI 6.1 வெர்ஷன்ல ஆண்ட்ராய்ட் 14-15 காலகட்டத்தில் இந்த செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த வெர்ஷன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த செட்டிங் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதையே நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் வழக்கமா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய போன்ல இந்த இன்டர்நெட் இது எல்லாத்தையும் டர்ன் ஆஃப் பண்ணிடுவேன். ஜஸ்ட் கால் மட்டும் ரிசீவ் பண்ற மாதிரி செட்டப்ல நான் வச்சுப்பேன். மற்ற எதையும் நான் ஆன்ல வைக்க மாட்டேன். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நான் படுப்பேன். அப்படி நான் படுக்கும் போது மறுநாள் காலையில ரெகுலரா என்ன பண்ணேன்னா, இன்டர்நெட்டை ஆன் பண்றதுக்கு போகும்போது அங்க ப்ளூடூத் ஆன்ல இருந்தது. சரி, ஏதோ நம்ம தவறுதலா ஆஃப் பண்ண மறந்துருப்போம் அப்படின்னு சொல்லி நான் கடந்து போயிட்டேன். மறுநாளும் காலையில எழுந்திருச்சு பார்க்கும்போது ப்ளூடூத் ஆன்ல இருக்கு. என்னடா இது, 2-3 நாளா நம்ம பெர்ஃபெக்டா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம படுக்கிறோம். காலைல எழுந்திருக்கும் போது ப்ளூடூத் மட்டும் ஆன்ல இருக்க, இது எப்படி சாத்தியம்? எதுவும் மேஜிக் எதுவும் நடந்து போச்சா அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு சின்ன ஓட்டம். அதுக்கப்புறம் டீப்பா செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு தரமான செட்டிங்கை அங்க அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த செட்டிங்கை பத்தி நான் விரிவா உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். கண்டிப்பா ஒரு சில பேருக்கு இந்த செட்டிங்கை பத்தி தெரியும் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு பதிவு பண்ண போறேன். எதுக்குன்னா, இந்த செட்டிங் டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை நீங்க எடுக்க முடியும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம். டர்ன் ஆன் அகைன் டுமாரோ இந்த செட்டப்பை ரீசெண்டா ப்ளூடூத்ல பார்த்தேன். இந்த செட்டப் எதுக்குன்னா, உங்க போன் ஆஃப்லைன்ல போயிடுச்சு, யாராச்சும் எடுத்துட்டு போயிருவாங்க. எடுத்துட்டு போயிட்டு முதல் வேலையா எல்லாத்தையும் ஆஃப்லைன்ல போடுறாங்க. அப்படி ஆஃப்லைன்ல போட்டிருந்தாலும் மறுநாள் அந்த ப்ளூடூத் இருக்கு பாத்தீங்களா, அது ஆன் ஆயிடும். அப்படி ஆன் ஆகும்போது ஈஸியா அந்த போனை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த ப்ளூடூத்ல இருந்து வரக்கூடிய அந்த சிக்னல் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு நம்ம போன் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். ஒருவேளை இந்த செட்டப் டர்ன் ஆன் அகைன் டுமாரோ இதை நீங்க ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, உங்க போன் ஆஃப்லைன்ல போனாலும் சரி கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால கூகுள் சொன்ன இந்த விஷயத்த கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணுவோம், ஆன்ல வச்சுப்போம். சரி, ஆன்ல வச்சா நம்ம போனோட பேட்டரியோட பவர் குறைஞ்சுக்கிட்டே போவோமே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதுவும் கிடையாது. ஏன்னா ப்ளூடூத்தோட அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை இப்போ வரக்கூடிய ஸ்மார்ட் போன்ல பயன்படுத்துறாங்க. அதாவது BLE ப்ளூடூத் லோ எனர்ஜி அப்படிங்கிற சிஸ்டத்தை பயன்படுத்துறதுனால நம்ம போனோட பேட்டரியோட பவரை கொஞ்சமா தான் எடுக்குது அப்படிங்கிறாங்க. ஈவன் ப்ளூடூத் மற்ற டிவைஸோட கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அங்க கொஞ்சம் பவர் தான் எடுக்கும் அப்படின்னு கூகுள் சொல்றாங்க. சரிங்களா? அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம், ப்ளூடூத் ஆன்ல இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கூகுள் சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கூகுள் 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 தான். கூகுள் சொன்னாலும் உங்க கையில தான் இருக்கு முடிவு, இது ஆன்ல இருக்கணுமா ஆஃப்ல இருக்கணுமா. ஸோ ரீசெண்டா பார்த்த இந்த ஒரு அற்புதமான செட்டிங் எங்க இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. மேல இருந்து கீழே ஸ்வைப் டவுன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த மொபைல் டேட்டாவை நான் ஆஃப் பண்ணுவேன். அதே மாதிரி வைஃபை ஆன்ல இருந்தா அதையும் ஆஃப் பண்ணுவேன். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவேன். அதுக்கப்புறம் காலைல எழுந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் எனாபிளா இருக்கு. நான் என்ன பண்ணேன், அதை லாங் பிரஸ் பண்ணி உள்ள போனேன். உள்ள போனா இங்க பாருங்க, டர்ன் ஆன் அகைன் டுமாரோ ப்ளூடூத் வில் ஆட்டோமேட்டிக்கலி டர்ன் ஆன் டுமாரோ அட் 5 AM. இந்த செட்டப் டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கு. என்னடா புதுசா இருக்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், நீங்க எப்படின்னு தெரியல. ஸோ இந்த செட்டப் எதுக்குன்னா, ஆஃப்லைன் டிவைஸை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த செட்டப்பை கொடுத்துருக்காங்க கூகுள். அதுக்கு மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருப்பேன். இந்த செட்டப் டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கு. இதை நீங்க ஆஃப்லையும் வச்சுக்கலாம், இல்ல அதை அப்படியே பெர்மனண்டா ஆன்லயும் வச்சுக்கலாம். ஆன்ல இருந்தா ஒரு பெனிஃபிட், தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம போனை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு. அதனால மக்களே, முடிவு உங்க கையில தான் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. ப்ளூடூத்ல இப்படி ஒரு செட்டிங் இருக்கு. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோல நான் ப்ளூடூத்துக்குள்ள இப்படி ஒரு செட்டிங் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டிருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் போகலாம். நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கு, தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.